சொல்லியா என்ன ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கலாம். அப்புறம் தமிழ் சினிமாவில் எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் சினிமா தறிக்கிட்டு போயிட்டு இருக்கு நம்ம ஸ்டைலில். ப்ரொடக்ஷன் பெரிய படங்கள்லாம் படுத்துக்குது, சின்ன படங்கள்லாம் ஜெயிக்குது. சரி அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா திடீர்னு பெரிய படங்களும் ஜெயிச்சிருது. ஆனால் மொத்தத்தில் பார்த்தோன்னா ப்ரொடியூசர் சொல்கிற கணக்கு பார்த்தா 100 படத்தில் மீறி போனால் ஒரு 6-7 படம் தான் ஜெயிக்குது. இல்ல இன்னொரு காலகட்டம் பாருங்க, ஒரு காலகட்டத்தில வந்து இந்த விக்ரமன் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சத்தம்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு காலகட்டத்தில் வந்து புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 10 படம் ரிலீஸ் ஆகும். பொங்கல் தீபாவளிக்குல 10 படம் ஆகும். அதுல வந்து பெரிய பட்ஜெட் படம் வந்து சுமாராக ஓடும். அந்த மீடியம் பட்ஜெட் படம் சத்தம்லாம் வரும், அது வந்து 100 நாள் ஓடும். ஆனா இப்போ வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பெரிய பட்ஜெட் படம் எல்லாம் நல்ல விளம்பரம் பண்ணி இந்த ஓப்பனிங் வசூல் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. முதல் 5 நாள்ல வசூல் எடுத்துக்கலாம். இப்போ ஆரம்பம் படம் பாத்தீங்கன்னா படம் வந்து துப்பாக்கி வந்து வசூல்ல மீறிடுச்சு சில பேர் சொல்றாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அது 2வது பட்சம். ஆனா பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட திரைக்கதையில வந்து வேகம் வந்து ஆரம்பத்துல கம்மி, குவாலிட்டி துப்பாக்கியோட ஆரம்பம் கம்மி. ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்பம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. இது நீயாவே சொல்றீங்க? இல்ல இல்ல, மக்கள் சொல்றாங்க. அஜித்தோட தீவிர ரசிகை என்ன நீ சொல்றீங்கன்னா, நீங்க விஜய் ரசிகராலே தெரியாது. ஆனா நான் அஜித் ரசிகர் கிடையாது. இவர் அஜித் ரசிகர் கிடையாதா? அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நான் தான் விஜய் ரசிகன், இவர் வந்து அஜித் ரசிகர்னு இது பண்ணிடுறாருங்க. இவரு என்ன மாதிரியே தான் கேடி. அதனால பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வசூல் வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, ஓப்பனிங் வந்து நல்லா இருந்தா சரி அந்த படம் போட்ட போது அதெல்லாம் சரி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனிங்னு ஒன்று வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுங்க. ஆமா, ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 50 படம் வந்து இந்த வருஷத்துல தியேட்டரே வந்து ஹிட் பண்ணாதான். அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா மக்கள் வரது இல்லையா? மக்கள் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ, டைரக்டர் வேல்யூ மக்கள் வரது இல்லையா? இல்ல நான் கேட்கறது என்னன்னா, அந்த 50 படத்துல ஒரு படம் வந்து சேது மாதிரி ஒரு படம் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். அது வராதுக்கு காரணம் வந்து எனக்கு என்ன டவுட்னா, இவனுக்கு பெரிய பண முதலீடு பூரா வந்து தியேட்டர் பிடிச்சி வச்சுட்டு இதான் அதே மாதிரி தான். அதாவது இங்க நிஜ உலகத்துல இருக்கிற மாதிரி பணக்காரனுக்கு மட்டுமே எல்லா ப்ரியாரிட்டிஸுமே இருக்கிற மாதிரி, ஏழைகளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து எவனும் வழி விட மாட்டேங்கிறானோ அப்படின்னு கண்டிப்பா தான் சந்தேகமே இல்லை. அது வந்து உறுதி, அதுதான் நடக்குது. ஆமா, இந்த 500 தியேட்டர் 600 தியேட்டர்லாம் முடிக்கிறானுங்களா? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு ஆதிக்க சக்தி மாதிரி. அதாவது இப்போ பொங்கலுக்கு வந்து இவன் மட்டும் 500 தியேட்டர் பிடிச்சிட்டாங்கன்னா வீதியில் இருக்கிறவங்க எங்க போவான்? அது என்ன பண்ண முடியும்ப்பா? சன் பிக்சர்ஸ் ஒரு படம் வந்து அவன் வந்து ஃபுல்லா பிடிச்சி கவர் பண்ணிடுறான். ஸ்டுடியோவே அதே மாதிரி தான் நல்ல கவர் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல அவங்க படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல வேற புது படமோ ஒரு சின்ன படமோ வரவே முடியுது இல்ல. இப்போ இது வந்து அவங்க பவர்னால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தியேட்டர்காரன் வந்து ஒரு லாபம் வரும், இவங்க வந்து சேஃப் பெட் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்க. 50-50 தான். 50-50. ஆமா, எப்படி சொல்றாங்க அப்படின்னா தியேட்டர்காரன் வந்து பெனிஃபிட் தான் பார்ப்பான். அவனுக்கு வந்து ஒரு நல்ல படத்தை எடுக்கணும், அது வந்து வாழ்வு கொடுக்கணும்னு அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும். எந்த படம் நல்லா ஓடுது, எவன் மினிமம் கேரண்டி கம்மியா கேட்கறான், நமக்கு வந்து லாபம் அதிகமா வருது. இதுதான் தியேட்டர்காரனோட இது. தியேட்டர்காரன் யாருமே வந்து ஒரு நல்ல படத்தை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அவனுக்கு தேவை வந்து பணம் சம்பாதிக்கணும். எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறான். 100க்கு 1 பேர் தான் வந்து பாலா மாதிரி ஆளுங்க, செல்வராஜ் மாதிரி ஆளுங்க, தன்னுடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக படம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியாகுது. மீதி எல்லாமே சங்கர் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சா போதும், அவ்வளவுதான். அதனால வந்து குவாலிட்டி எடுக்கலாம். கொஞ்சம் பேர் குவாலிட்டி இல்லாட்டி பரவாயில்ல, கமர்ஷியலா ஓடுனா பரவாயில்ல, உள்ள வெளியே ஆள் பார்த்து அந்த மாதிரி படம் வந்து ஓடுனா சரி. சுகமான சுமைகள் ஒரு நல்ல படம் எடுத்தாரு, படம் ஓடல. அந்த கோபத்திலேயே வந்து ஆள் பார்த்து உள்ளே வெளியே எடுத்தாரு, படம் சக்சஸ். படம் வந்து கேவலமா தான் இருந்தது, ஆனா கமர்ஷியலா ஓடிச்சு. அதான் முக்கியம். சரி, அந்த கமர்ஷியல் சொல்றப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட், இந்த பவர் ஸ்டார் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் காமெடி அப்படிங்கிற ஒரு குப்பமேட்டை ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஏதோ ஒன்று எடுத்து எப்படியோ ஒன்று பேட்ச் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை முடிச்சு வெளில கொண்டு வந்து அது எப்படியோ சக்சஸ் பண்ணிட்டா அதுதான் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 2 காமெடி ஃபார்முலா கொண்டாண்டாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கேடி பில்லா கில்லாடி தங்கா வந்து குவாலிட்டியில காமெடியில சிரிப்பே வராத படம். ஆனா பிசி செட்ல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. காமெடி படம்னா மினிமமா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ அழகராஜா ஊர்ல அதுவும் காமெடி படம் தானே. அழகராஜா காமெடி படம் தான், ஆனா வந்து ரொம்ப மொக்கையாயிடுச்சு. அதாவது வந்து படத்துல ஓகேங்கிற இதுவும் மொக்கைங்கிற இதுல மொக்கையில என்ன பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் படத்துல வந்து பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து சூரிய பண்ணது காமெடி வந்து 2-3 ஹிட் ஆயிடுச்சு. அந்த ஊதா கலர் ரிப்பன் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. எந்த கிராமத்துல பார்த்தா அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அழகராஜால பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகல, ஒரு காரணம். இன்னொரு காரணம்
இதுல வந்து சந்தானத்தினுடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. மக்கள் வந்து எரிச்சல் அடைகிற அளவுக்கு காமெடி இருந்துச்சு. சரி, சந்தானத்தை பத்தி பேசுறப்போ சந்தானத்தோட ஃபியூச்சர் இனி ஒரு 5 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து இப்ப கணிக்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து மைனஸ் ஒரு படம் ஓடலிங்கிறதுனால சந்தானமே முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. சந்தானத்துக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அவருக்கு தனிப்பட்ட முறையில டேலண்ட் இருக்கு. அவர் தனியா ஒரு யூனிட்டே வச்சிருக்காரு காமெடிக்கு. அதனால சந்தானம் முடிஞ்சு போயிட்டான்னு சொல்ல முடியாது. இது ஒரு இறங்குமுகம் தான். மணிரத்னம் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இறங்குமுகம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா மேலே வர்றாங்க. இப்போ இன்னொரு 10 வருஷத்துல பெரிய படங்கள் பூரா லைனா ஜெயிக்குமா இல்ல சின்ன படங்கள் பூரா லைனா ஜெயிக்குமா? அதுல பாதி தான். அது குவாலிட்டி மட்டும் தான். இப்ப சங்கரோட ஐ படமே வந்து ஹிட் ஆகும்னு யாருமே உறுதியா சொல்ல முடியாது. படம் நடந்தா ஓடுங்க ஓடாது. அவ்வளவுதான். சரி, பொங்கலுக்கு வருவோம். பொங்கல் இப்ப என்ன பிரச்சனைனா, பொங்கலுக்கு ஜில்லா ஓடுமா வீரம் ஓடுமா? எனக்கு தெரிஞ்சு நான் கனெக்ட் சொல்றேன். கண்ண மூடிட்டு சொல்றேன். இல்ல நான் வந்து அஜித்துக்கு வந்து நம்ம வந்து ஆப்போசிட்னே சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, வீரம் பாக்குறதுக்கு கோட் சூட் இல்லாத ஒரு அஜித் பாக்குறதுக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. சரி, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் சிறுத்தை சிவா வந்து நான் வந்து உள்ள யானை இருக்குது, பூனை இருக்கு, ராக்கெட் விடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படி உள்ள ஜாலியா ஒரு 4 பாட்டு இருக்கும், ஜாலியா ஒரு டான்ஸ் இருக்கும், நல்ல பஞ்ச் டைலாக் இருக்கும், நல்ல ஃபைட் இருக்கும். அதனாட்டிக்கு வந்து எனக்கு நம்மளோட ஒரு ரா கெஸ் என்னன்னா, பிசி சென்டர்ல படம் பிச்சாலும் பிச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிறுத்தை சிவா மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து அவர் இதுக்கு முன்னால பண்ண தெலுங்கு படம் 2மே ஃபெயிலியர்னு சொல்றாங்க. அது ஒண்ணு மைனஸ். சரி, அப்புறம் வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தேன், ஒரு டீசர் பார்த்தது. ஆரம்பம் படம் வந்து எவ்வளவு ஸ்டைலிஷா இருந்துச்சோ அதே கம்பேர் பண்ண, அது சிட்டி செட்டு இது வில்லேஜ் செட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஐஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பம் கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வீரம் கொடுக்கல. ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எனக்கு ஆரம்பம் வந்து நான் ஒரு அஜித்தை வந்து ஒரு 4-5 படமா ஒரே மாதிரி பார்த்துட்டு, இது வந்து வேட்டி சட்டையோட வந்து சும்மா கத்திக்கம்போட பாக்குறப்போ எனக்கு இது வந்து ஏதோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு இப்ப என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க வந்து நிஜமா சொல்றீங்களா இல்ல அஜித் பேர ஒர்க் பண்றீங்களா? இல்ல எப்பவுமே நீங்க அஜித் ஆப்போசிட் பாய். ஏயா ஒரு உண்மை சொல்றது கூட இதனால என்ன பிரச்சனைனா, இப்ப நான் ஜில்லா சப்போர்ட் பண்றேன். நான் ஜில்லா ஓடுறேன். ஜில்லா வந்து உனக்கு வந்து என்ன உள்ள இருக்குதுன்னு இது வரைக்கும் யாருமே தெரியாது. ஓகே, ஒரு மைனஸ் அதுதான். சரி, ஆனா என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, மார்க்கெட் வைஸ் வந்து மோகன்லால் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணது வந்து ஒரு ஜாக்பாட். ஏங்க மோகன்லால் வந்து கேரளா தாங்க, ஆல்ரெடி விஜய் கேரளா மார்க்கெட் இருக்கு, இருந்துட்டு போட்டுங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டுல வந்து மோகன்லால் நடிச்சான்னு பாக்குறதுக்காக வருவான்னு சொல்றீங்களா? யாரு உங்களுக்கு நமக்கு தெரியுமா? உன்னை போலவர்கள் வந்து நல்லா ஓடிச்சு, மோகன்லால் நம்ம சொல்லிடலாம். அது நமக்கு வந்து இங்க அவனோட டேஸ்ட்னு நமக்கு தெரியாது. தியேட்டர்ல போய் உட்கார்ற வரைக்கும் வந்து உள்ள யாருக்கு யார் ரசிக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. மோகன்லால் வந்து ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிருக்கல இந்த படத்துக்கு. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, மோகன்லால் ஆட் பண்ணது வந்து இப்ப துபாய் மாதிரி மார்க்கெட்ல எல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் நான் இந்த படத்துக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இப்ப எதுவுமே நம்ம கண்ணில் இது வரைக்கும் தென்படல. ஆமா, ஏதாவது ஒண்ணு இப்போ நம்ம பில்லா 2னா ஒரு ஹெலிகாப்டர் சென்ட் ஒன்று இருந்தது. ஆமா, அட்டேங்கப்பா அப்படின்னா இது ஆரம்பமா ஒரு செம்ம பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜில்லால இது வரைக்கும் அப்படி சொல்றதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் ரிலீஸ் ஆகல. ஆனா இப்போ வந்து ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த மாலை போட்டு பணம் நோட்டு போட்டு வர்றாரு இல்லையா, அந்த ஸ்டில் சூப்பரா இருந்துச்சு. ஆனா மோகன்லாலோட காம்போ ஸ்டில் ஒன்றும் பிரமாதமா இல்லையா? ஆமா, ஆனா வீரம் ஸ்டில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. எல்லா ஸ்டிலுமே நல்லா இருக்கு. சரி, ஒரு கணக்கு உங்க கணக்குப்படி ஜில்லாவா வீரமா? அதுதான் கணிக்க முடியலையே. அதாவது ஆரம்பம் வராதுன்னு எல்லாருமே கேட்டாங்க, தீபாவளி எது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கேட்டாங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன், ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம், 2வது வந்து பாண்டி நாடு, 3வது ஆளினாளர் சொன்னேன். அதே மாதிரி வந்துச்சு. ஆனா இதுல வந்து கணிக்கவே முடியல. ஜில்லாவா வீரமானது கணிக்கவே முடியல. இனிமேல் டீசர் வந்தாலும் அல்லது ட்ரெய்லர்ல ஏதாவது புதுசா காமிச்சாலும் அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணா அடுத்த சண்டை போடலாம். எனக்கு வந்து 2 படமுமே வந்து சரியான ஈக்குவல் வெயிட்டோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி, ஆனா வந்த செகண்ட் வந்து சுத்தமா 2மே மாறி போடலாம், இல்ல 2மே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் ஆயிடலாம். இன்னொன்னு பாருங்க, எப்பவுமே வந்து பெரிய பட்ஜெட் படம் வரும்போது சத்தம்லாம் ஒரு படம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒன்று சத்தம்லாம் ஒரு படம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்கிரீன் பிளே இருந்துன்னா அந்த படம் கிட்டாரு. அப்படி வாய்ப்பு டிசம்பர்ல எங்க எவனா ஒருத்தர் குண்டை போட்டாலும் போடுவான் திடீர்னு இடையில வந்து அப்படி இப்படி. இன்னொன்னு பாருங்க, ஜில்லா படம் ரிலீஸ் ஆகிறது வந்து புரட்சி தலைவர் இருக்கு.
அப்படிங்கிறீங்க. ஆமா, நாளைக்கு ஏதோ திடீர்னு ஒரு ஏதோ பிரச்சனை ஆகணும்னா படத்தை நிறுத்தி வச்சா நம்ம முடியும். என்ன சார் வீரன் ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்ம். என்ன ஜில்லா ரிலீஸ் ஆகுது. நீங்க வந்து சொல்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது எனக்கு. உண்மை இருக்கா இல்லையா? உண்மை அப்படிங்கறது நான் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு சரி, தலைவர் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க கெஸ் பண்ணல. அதாவது நாம இன்னைக்கு வந்து என்ன வேணா தலைவரை பத்தி பேசிடலாம். ஆனா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் பேசணும்னா யாருமே வந்து இன்னைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு யாருமே ரெடியா இல்ல. இதுதான் உண்மை. இத பின் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு நாம் வெளியில வேணா வந்து ஒருத்தர் அரசியல் பிடிக்காதவங்க வந்து இந்த அரசியல் கட்சி காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். கோலிவுட்ல போனீங்கன்னா நீங்க ரீசன் அப்படிங்கிற ஒரு 20 ரீசன் வச்சிருக்காங்க. சோ இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஜில்லாக்கு தடங்கள் எதுவும் வராது அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஓகே, ஃபைனலிஸ்டா வந்து இப்போதைக்கு ஜில்லா வீரர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே, பாப்போம் மாதிரி அடுத்த ட்ரைலர் வந்தானே பாப்போம். வணக்கம். ரைட், ஓகே.